ஒரு கப்பில் போட்டு அப்புறமா பிளேட்டில் போடுறேன் நான். சூப்பராக கம்மன்னு நம்மளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி உப்புமா தான் செஞ்சுக்கலாம். கடுகு போட்டேன், ஆயில் ஹீட் ஆனதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதான் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸு சாஃப்டாக ஆனால் போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னு இல்லை. வதங்கட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு போட்டுங்க. ஒரு 4 to 5 கேஷ்யூ நட்ஸ் போட்டுங்க. இதுவும் இந்த ஆனியனோடு சேர்த்து வதங்கட்டும். கேஷ்யூ நட் இல்லைன்னா பீனட்ஸ் கூட போட்டுக்கோங்க. நம்ம வேர்க்கடலை போட்டு செய்யும்போது கூட உப்பிட்டு நல்லாயிருக்கும். கேஷ்யூ நட்டு இல்லைன்னா வேர்க்கடலை ஆப்ஷனல் தான். ரவை எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 கப் ரவை எடுத்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 3 கப்ஸு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது சூடு பண்ணிக்கலாம் தண்ணி. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து ரோ ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது 1 பிக் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கட்டும். இப்போது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உப்பிட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெஜிடபிள் போட்டுக்கலாம். உப்பிட்டுக்கு தேவையாக இருக்கிற அளவு சால்ட் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு டொமேட்டோவும் ஸ்மாஷ் ஆகிடும். அப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். எனக்கு உப்பிட்டு வந்து லைட்டாக எல்லோ கலரில் வேணும், அதனால மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரவை இதிலே கொட்டி நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் கீ கூட ஊற்றிக்கிங்க. நம்ம போட்டுருக்கிற ஆனியன், டொமேட்டோ, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்போடு இந்த ரவை நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆல்ரெடி இது ரோஸ்டட் ரவை தான், இருந்தாலும் இந்த மசாலையில் இது ஃப்ரை ஆகட்டும். கீ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இவ்வளோ ஊற்றிட்டேனேன்னு பார்க்காதீங்க, எப்படி இருந்தால் தான் உப்புமா நல்லாயிருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரவை, ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது கீ போட்டதில் இன்னும் கம்மன்னு வாசனை வருது. பக்கத்தில் தண்ணியும் கொச்சிடுச்சு. தண்ணி நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. ரவை, ஆனியன் எல்லாம் நம்மளுக்கு ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை வந்து இந்த மாதிரி தண்ணியில் இப்படி ஃப்ளோ ஆகணும் நம்ம கரண்டியில் எடுக்கும்போது. அப்போ தான் நம்மளுக்கு ரவை இது பாயில் ஆகி வெந்து வரத்துக்கு தண்ணியில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ளோ. ரொம்ப டைட்டாலாம் இருக்கக்கூடாது. உப்பிட்டு எப்போவுமே இப்படி இருக்கணும், லூஸாக. சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உப்பிட்டு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி போட்டேன். அது ஹாட் வாட்டர் ஊற்றணும். சீக்கிரமாகவும் ஆயிடுச்சு. சூப்பராக பாருங்கள், லூஸாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி கரண்டியில் எடுக்கும்போது ஒட்டக்கூடாது. அப்போ உப்பிட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ஒரு கப்பில் போட்டு அப்புறமா பிளேட்டில் போடுறேன் நான். சூப்பராக நம்மளுக்கு உப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு. கூட நான் கார்லிக் பிக்கல் வைக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு உப்பிட்டு வித் கார்லிக் பிக்கல். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.